நேரலுக்கு வணக்கம். நேர வேலுமணி, இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. இன்று 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒலிபரப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது முதல் 8 மணி வரை 9 நிகழ்ச்சிகள் வழமை போன்று மத்தியலை 173 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் ஒலிபரப்பாகும். மடி திறந்த தேனோடு கடல் கடந்து காற்றில் கலை வெடித்த புதுமைகள் சிலையால் நிலையால் இதயத்தில் ஒன்றும் இலங்கை வானொலி. உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தமிழ்நாதம் மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகேணி மஞ்சள் குங்குமம் இழந்தார். பஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்டவரை பகைத்து அழிந்தார். சிந்தனையில் இதையெல்லாம் சிறிதேனும் கொள்ளாமல் மனிதரெல்லாம் மந்தமதியால் அறிவு மயங்கி மனம் போனபடி நடக்கலாமோ? ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே இணையும் தீமையே. மடி திறந்த தேனோடு கடல் கடந்து காற்றில் கலை வெடித்த புதுமைகள் சிலையால் நிலையால் இதயத்தில் ஒன்றும் இலங்கை வானொலி. உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். கேட்டது தமிழ்நாதம்.
நேரம் 7 மணி 5 நிமிஷம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. இது எங்கள் பேசட்டும். இந்த வேளையிலே பார்க்கலாம். இப்பொழுது ஒரு நேயர் பதிவிட்டிருக்கிறார். இந்த பதிவு வந்திருக்கிறது எங்களுக்கு. இன்றைய பொழுது எல்லோருக்கும் நல்ல பயனுள்ளதாக அமையட்டும். ஒரு பாடல் தாருங்கள். ஆலயம் திரைப்படத்தில் இந்த கோவில் என்பது ஆலயமே, குடும்பம் என்பது ஆலயமே பல ஆண்டுகள் இருக்கும் கேட்டு திண்டுக்கல் நாகல் நகர் நடராஜன், ஜனக, ரேவதி, தினேஷ்குமார் ஆகியோர் அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கின்றார்கள். இறைவன் ஆலயமே, கோயில் என்பதும் ஆலயம்.
அழைக்கும் கைகள் யாரிடமோ ஆண்டவன் இருப்பது அவரிடமே. உண்டாவது தர்மம், எடுத்தால் உண்டாவது பாவம். கொடுத்தால் உண்டாவது தர்மம், எடுத்தால் உண்டாவது பாவம். மனத்தால் இன்னொருவரின் பொருளை நினைத்தால் உன் நிம்மதி வரையும். பயிலும் பள்ளி கோயில் படிக்கும் பாடம் வேதம், நடக்கும் பாதை எவ்விதமோ நாளைய பொழுதும் அவ்விதமே. கோயில் என்பதும் ஆலயமே, குடும்பம் என்பதும் ஆலயமே, நாணயம் என்பதும் ஆலயமே, நன்றியும் இறைவன் ஆலயமே. இப்பொழுது பார்க்கலாம் இந்த விலையில் நேரம் சரியாக 7 மணி 13 நிமிஷம். இந்த விலையில் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் இணைந்து வாழ்த்தியிருக்கிறார். மற்றும் சில நேர்களையும் பார்க்கலாம். கவியரசு புலனம் என்ற தன்னை அறிமுகம் செய்திருக்கும் அவர் இன்றைய நாளினுடைய நிகழ்வுகளை பற்றி மட்டும் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். நன்றி. அர்த்தனையும் பார்க்கலாம். ஆலயதரசன் சாயாதேவி வணங்கும் நிழல் மரங்கள் நிறைந்த சாயா சோமேஸ்வர குருக்கள், அதாவது அவர் இந்த வாழ்த்தினை தந்திருக்கின்றார். தமிழ் வணக்கம் சொல்லியிருக்கிறார். பெயரை இங்கே குறிப்பிடவில்லை. ஹாய் ஸ்ரீலங்கா எஃப்எம் என்று ஒருவர் பெயர் குறிப்பிடாது பதிவினை மட்டும் மேற்கொண்டிருக்கிறார். ஒருவர் தன்னை கோல் அழைக்க சொல்லி ப்ளீஸ் கால் மீ என்று சொல்லியிருக்கிறார். சரி, இப்படியான பதிவுகளும் வந்த வண்ணமே இருக்கின்ற கவிஞர் கொள்ளிடம் திருச்சிராப்பள்ளி துறையூர் அருள்ஜோதிக்கு வணக்கம் என்று ஒருவர் நேர் அனுப்பியிருக்கிறார். சரி, கொள்ளிடம் கவிச்சார் காமராஜ் மாரியப்பன் திருச்சிராப்பள்ளி என்று பதிவிட்டிருக்கிறார். சரி, இவர்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் தரும் அடுத்த பாடல் காதல் என்னும் வடிவம் கண்டேன், கற்பனையில் இன்பம் கொண்டேன், மாலையிடும் நாளெண்ணி மயங்குகிறேன் ஆசை கண்டேன். காதல் என்னும் வடிவம் கண்டேன், கற்பனையில் இன்பம் கொண்டேன், மாலையிடும் நாளெண்ணி மயங்குகிறேன் ஆசை கண்டேன். காதல் என்னும் வடிவம் கண்டேன்.
தொட்டவுடன் மேனியெல்லாம் துவண்டுவிடும் கொடியை போலே காதல் என்னும் வடிவம் கண்டேன் கற்பனையில் இன்பம் கொண்டேன் மாலையிடும் நாளை எண்ணி மயங்குகிறேன் ஆசை கண்டேன் காதல் என்னும் வடிவம் நாளெல்லாம் திருநாளாகும் நடையெல்லாம் நாட்டியமாகும் நாளெல்லாம் திருநாளாகும் நடையெல்லாம் நாட்டியமாகும் சென்றலெல்லாம் தேரின் மேலே சென்றிடுவோம் ஆசையாலே சென்றலெல்லாம் தேரின் மேலே சென்றிடுவோம் ஆசையாலே காதல் என்னும் வடிவம் கண்டேன் கற்பனையில் இன்பம் கொண்டேன் மாலையிடும் நாளை எண்ணி மயங்குகிறேன் ஆசை கண்டேன் காதல் என்னும் வடிவம் கண்டேன். புன்னகையில் ஒரு பொருள் வந்தது பூமுகத்தில் தங்க நிறம் வந்தது புன்னகையில் ஒரு பொருள் வந்தது பூமுகத்தில் தங்க நிறம் வந்தது கண்ணியைப் போல் புது கனி வந்தது கண்களிலே நாணம் ஏன் வந்தது புன்னகையில் ஒரு பொருள் வந்தது பூமுகத்தில் தங்க நிறம் வந்தது பொட்டு வைத்தாள் அவள் முகத்திலே புள்ளி வைத்தாள் என் மனத்திலே கட்டி வைத்தாள் என்னை இடையிலே கண்ணமிட்டாள் அன்ன நடையிலே புன்னகையில் ஒரு பொருள் வந்தது பூமுகத்தில் தங்க நிறம் வந்தது கண்ணியை போல் புது கனி வந்தது கண்களிலே நாணம் ஏன் வந்தது வஞ்சி என்றால் என்னை வஞ்சிப்பதோ வந்த பின்னே இன்னும் சிந்திப்பதோ கொஞ்சம் வந்தால் என்ன குறையுமோ கோவை பழம் நிறம் மறையுமோ புன்னகையில் ஒரு பொருள் வந்தது பூமுகத்தில் தங்க நிறம் வந்தது கண்ணவனே அவன் கணவனே காதலுக்கே அவன் தலைவனே வண்ண முகம் என்று அசையுமோ மாலையிட்டால் அது மலருமோ புன்னகையில் ஒரு பொருள் வந்தது பூமுகத்தில் தங்க நிறம் வந்தது கண்ணியை போல் புது கனி வந்தது கண்களிலே நாணம் ஏன் வந்தது
தங்க நிறம் வந்தது. ஒரு மணி 21 நிமிஷம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது எங்கள் பேசட்டும். எமது இயந்திர கோளாறு காரணமாக எமது தொலைபேசி தொடர்பிலே சில சிக்கல்கள் இருப்பதன் காரணமாக இன்று இந்த பதிவும் கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் கூட கடந்த வாரங்களிலே இந்த பதிவினை நாங்கள் நிகழ்ச்சியிலே சேர்த்துக் கொள்ளாத பதிவினை நாங்கள் இன்று சேர்த்துக் கொள்கிறோம். கடந்த 24ஆம் தேதி பதிவிட்டது. இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க எனக்கு சாந்தி மேம்படத்தில் இருந்து இறைவன் வருவான் நல்வழி தருவான் என்ற பாடல் வேண்டும். மனைவி சந்தியா மற்றும் அனுஷா, கவின், மித்ரன் ஆகியோருக்காக தரும்படி தென்காசி மாவட்டத்திலிருந்து ராமலிங்கம் இந்த பதிவினை தந்திருக்கிறார். அவருக்காக ஒலிக்கும் இந்த பாடல். அங்கே என்பது கோயில், ஆசை என்பது நாடு, பாகம் என்பது வீடு, பாகம் என்பது வீடு. இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். கண்கள் அவனை காண்க, உள்ளம் அவனை நினைக்க, கைகள் அவனை வணங்க, இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். அவன் நல்வே நாம் பெரும் கருணை. இறைவன் வருவான்,
26 இந்த வேளையிலே கடந்த 24ஆம் தேதி வந்த 11 எங்கள் அன்பின் ஜேகேனாவுக்கு உங்கள் குரல் கேட்டு மிக்க மகிழ்ச்சி எனக்காக மீண்டும் கோகிலா படத்திலிருந்து 1000 பாடல் தருவீர்களா? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் அந்த பாடலை கேட்டிருக்கின்றார். இதோ பாடல். சிலையாய் நிலையாய் இதயத்தில் ஒன்றும் இலங்கை வானொலி. நேரம் 7:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பிலே அடுத்து இடம்பெறும் இந்த நிகழ்ச்சி தேர்ந்த இசை. இன்றைய தேர்ந்த இசை நிகழ்ச்சியிலே பாடலை தெரிவு செய்து இணைந்து கொள்ளும் நேயர் மதுரை 1 வில்லாபுரம் அருப்புக்கோட்டை ரோடு கதிர்வேல் வளாகம் பிளாட் நம்பர் 4 ஷக்கிலா மேரி. மதுரை 1 வில்லாபுரம் அருப்புக்கோட்டை ரோடு கதிர்வேல் வளாகம் பிளாட் நம்பர் 4 ஷக்கிலா மேரி. இவர் தெரிவு செய்துள்ள
பாடல் தாழம்பு என்ற படத்திலிருந்து இங்கே போய்விடும் காலம் எதிர்த்தியம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். காலை மாலையாய் காலமெனும் சிற்பு செய்யும் மாயை எனும் ஜாலமே நேற்று இன்று நாளை. காலை மாலையாய் காலமெனும் சிற்பி செய்யும் மாயை எனும் ஜாலமே நேற்று இன்று நாளை. கடந்த காலத்தை நினைத்து கசந்து கடிந்து வீணை பொழுதை கழிப்பதில் பயனில்லை. வருங்காலத்தை நம்பிக்கை வைத்து காத்திருந்து பொறுமையுடன் வெற்றி காண முடியும். இக்கருத்தை விளக்குவதாக அமைந்த இப்பாடலை தீர்ந்தேசியாக தெரிவு செய்திருக்கிறேன். ஒளிபரப்புங்கள் என்று கேட்டிருக்கின்றார் எஸ். ஷகிலா மேரி. பிளாட் நம்பர் 4, கதிர்வேல் வளாகம், அருப்புக்கோட்டை ரோடு, வில்லாபுரம், மதுரை 1. காலை மாலையாய் காலமெனும் சிற்பு செய்யும் மாயெனும் ஜாலமே நேற்று இன்று நாளை. கடந்த காலத்தை நினைத்து கசந்து கடிந்து வீணை பொழுதை கழிப்பதில் பயனில்லை. வருங்காலத்தை நம்பிக்கை வைத்து காத்திருந்து பொறுமையுடன் வெற்றி காண முடியும் என்று விளக்கம் தந்திருக்கிறார். எங்கே போயிடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும், கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும். கடமையின் வழியே நின்றிருப்போம், கடமையின் வழியே நின்றிருப்போம். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். ஒரு சில பேர்கள் ஒரு சில நாட்கள் உண்மையின் கண்களை மறைத்து வைப்பார். ஒரு சில பேர்கள் ஒரு சில நாட்கள் உண்மையின் கண்களை மறைத்து வைப்பார். பொறுத்தவர் எல்லாம் பொங்கி எழுந்தே மூடிய கண்களை திறந்து வைப்பார். பொறுத்தவர் எல்லாம் பொங்கி எழுந்தே மூடிய கண்களை திறந்து வைப்பார். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். இருக்க கைகள் இருக்க கவலைகள் நம்மை என்ன செய்யும். கால்கள் இருக்க கைகள் இருக்க கவலைகள் நம்மை என்ன செய்யும். உழைப்பது ஒன்றே செயலென கொண்டால், உழைப்பது ஒன்றே செயலென கொண்டால் நடப்பது நலமாய் நடந்துவிடும், நடப்பது நலமாய் நடந்துவிடும். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். எங்கே போய்விடும் காலம். இது எங்கள் பேசட்டும். தொடர்கிறது இது எங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியிலே பார்க்கலாம்.
கடந்த 22ஆம் தேதி ஒருவர் பதிவிட்டிருக்கிறார். நான் ஈரோட்டில் வசித்து வருகிறேன். தங்கள் வானொலி சேவையை கேட்பதற்கு அலைவரிசை எதுவாக கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதை தாங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று பெயரை குறிப்பிட விரும்பாத ஒரு நேயர் அந்த பதிவினை தந்திருக்கிறார். நன்றி, உங்கள் பதிவுக்கு மிக்க நன்றி. உங்களுக்காக ஒரு பாடல் இதோ. கோபம் என்னடா குற்றமற்ற அன்னை செய்த பாவம் என்னடா ஐயா பாவம் என்னடா கொஞ்சி வரும் நெஞ்சில் இன்று கோபம் என்னடா ஐயா கோபம் என்னடா குற்றமற்ற அன்னை செய்த பாவம் என்னடா ஐயா பாவம் என்னடா சொல்லடா நீ கேட்டு சொல்லடா கொஞ்சி வரும் நெஞ்சில் இன்று கோபம் என்னடா குற்றமற்ற அன்னை செய்த பாவம் என்னடா ஐயா பாவம் என்னடா கொடுத்தார் இன்று கண்மறைக்கும் கோபம் கொண்டு வார்த்தை கொடுத்தார் காலோடிந்த பறவை என்று கைகள் கொடுத்தார் இன்று கண்மறைக்கும் கோபம் கொண்டு வார்த்தை கொடுத்தார் கடும் வார்த்தை கொடுத்தார் கொஞ்சி வரும் நெஞ்சில் இன்று கோபம் என்னடா குற்றமற்ற அன்னை செய்த பாவம் என்னடா ஐயா பாவம் என்னடா மக்களுக்கு கோபம் வந்தால் மன்னர்க்கு சொல்வோம் கொண்ட மன்னவர்க்கு கோபம் வந்தால் யாரிடம் சொல்வோம் மக்களுக்கு கோபம் வந்தால் மன்னர்க்கு சொல்வோம் கொண்ட மன்னவர்க்கு கோபம் வந்தால் யாரிடம் சொல்வோம் நான் உன்னிடம் சொல்வேன் நீயே கேட்டு சொல்லடா நான் உன்னிடம் சொல்வேன் நீயே கேட்டு சொல்லடா குற்றமற்ற அன்னை செய்த பாவம் என்னடா நீயே கேட்டு சொல்லடா கேட்டு சொல்லடா. 7 மணி 40 நிமிஷம் இந்த வழியிலே பார்க்கலாம். இன்னும் சில நேர்கள் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். இனி காலை வணக்கம் சொல்லி தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் அருள்ஜோதி செல்வம், அருள்ஜோதி சந்துரு, தேன்மொழி, மதுவதனி, அகலையா இந்த நேர்களுக்காக இவர்கள் நேற்று பதிவிட்ட நேர்கள் அவர்களுக்காக நாங்கள் தருகின்ற பாடல். கடவுள் ஏன் கல்லானால் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானால் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான்.
மனசாட்சி அது நீதி தேவனில் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்பவன் சதிகாரன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. இதயங்கள் பேசட்டும். இன்றைய இதயங்கள் பேசட்டும் என்ற நிகழ்ச்சியோடாக நாங்கள் உங்களை இணைக்க முடியாமல் போனதற்காக நாங்கள் வருந்துகிறோம். காரணம் எனது தொலைபேசி கருவிகளிலே இருக்கக்கூடிய கொஞ்சம் இணையதள குளறுபடிகளினால் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கூடிய விரைவில் நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்ச்சியிலே நாங்கள் மீண்டும் சந்திப்போம். இலங்கை வானொலி குடும்ப சர்வதேச ஒலிபரப்பு நேரம் சரியாக 7:45. இன்றைய நேயர் இன்றைய நேராக கலைஞர் சிறப்பிக்கிறார். தமிழ்நாடு மதுரை மாவட்டம் திருப்பாலை ஐயர் பங்களா அக்ரஹாரம் வாசு. தமிழ்நாடு மதுரை மாவட்டம் திருப்பாலை ஐயர் பங்களா அக்ரஹாரம் வாசு. இன்றைய நேராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் தமிழ்நாடு மதுரை மாவட்டம் திருப்பாலை ஐயர் பங்களா என்ற முகவரியைச் சேர்ந்த அக்ரஹாரம் வாசு தன்னை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை வானொலியின் நீண்ட கால நேர்களின் நானும் ஒருவன். பல ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச ஒலிபரப்பு கேட்டு மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்போது மதுரை பாரத ஸ்டேட் வங்கியில் பணிபுரிந்து வருகிறேன். எனது விருப்ப பாடலும் இன்றைய நேர் நிகழ்ச்சியில் இடம்பெற பிரதியினை அனுப்பியிருக்கிறேன். வரும் நாளை அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்திருந்த நாள் இன்றே. அக்ரஹாரம் வாசு. அவரது தெளிவாக வரும் இந்த பாடல் ராசாவி உன்னை நம்பி என்ற படத்திலிருந்து பி எஸ் சுஜலாவும் மனவும் பாடிய பாடல். இளையராஜாவின் மென்மையான பாடல்கள் பலவற்றில் என்னை மிகவும் கவர்ந்த பாடல் இது. மென்மையை மேலும் மயிலரகால் வருடி கொடுக்கும் சுகம் இந்த பாடலில் புரியும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அக்ரஹாரம் வாசு. ராசாத்தி மனசுல
மனசுல ஏன் சாத்தி நினைப்புத்தான். நேரம் 7:51 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நேர் நிகழ்ச்சியிலே தமிழ்நாடு மதுரை மாவட்டம் திருப்பாலை ஐயர் பங்களா என்ற முகவரியைச் சேர்ந்த அக்ரஹாரம் வாசுவின் பாடல் தெரிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மனசுக்கேத்த மகாராசா என்ற படத்திலிருந்து முகம் ஒரு நிலா என்ற பாடல் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை தெரிவு செய்திருக்கிறார். நிலவை பற்றி பாடாத கவிஞர்களே இல்லை என்றே சொல்லலாம். ஆனால் இந்த பாடலில் முகத்தையும் 2 விழிகளையும் சேர்த்து அடடா 3 விழா என்று குறிப்பிட்டது கற்பனையின் சிறப்பு என்றுதான் சொல்ல வேண்டும்.
முகமொரு நிலா விழி இரு நிலா அடடா மூன்று நிலா இரவினில் வரும் இளமையின் உலா இது ஒரு காதல் விழா அடிப்பூவை சூடும் பூவே இதழ் கொடு முகமொரு நிலா விழி இரு நிலா அடடா மூன்று நிலா இரவினில் வரும் இளமையின் உலா இது ஒரு காதல் விழா ஒரு பூவை சூடும் பூவின் இதழ் கொடு முகமொரு நிலா விழி இரு நிலா அடடா மூன்று நிலா காமன் கோவிலில் ஏற்றும் ஒளி தீபம் மணிவிழிகள் காதல் நோயினை மாற்றும் என் மன்னன் கனிமொழிகள் நீரில் பொன்வீணையின் சுகநாதம் கேட்குமோ கூடலில் விளையாடலில் உனையாடை கேட்கவா இருமரு விரையும் இணையிற சமயம் சுகமெரும் மழை வரும் இளமைகள் நனையும் முகமொரு நிலா விழி இரு நிலா அடடா மூன்று நிலா தாரம் எத்தனை தூரம் தினம் நாமும் போய் வரலாம் வாழ்வில் எத்தனை இன்பம் அதை நாளும் நாம் பெறலாம் மார்பிலும் இரு தோளிலும் நான் மாலையாகிறேன் மாலையும் இளங்காலையும் சுகராகம் கேட்கிறேன் 60 கலைகள் பழகிடும் நிலையில் எதுவரை சுகம் வரும் அதுவரை பயணம் முகமொரு நிலா விழி இரு நிலா அடடா மூன்று நிலா முகமொரு நிலா விழி இரு நிலா அடடா மூன்று நிலா இரவினில் வரும் இளமையின் உலா இது ஒரு காதல் விழா ஒரு பூவை சூடும் பூவின் இதழ் தொடும் முகமொரு நிலா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நேயர். இன்றைய நேராக கலைஞர் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். பிரதி மூலமாக தமிழ்நாடு மதுரை மாவட்டம் திருப்பாலை ஐயர் பங்களா அக்ரஹாரம் வாசு. தமிழ்நாடு மதுரை மாவட்டம் திருப்பாலை ஐயர் பங்களா அக்ரஹாரம் வாசுவின் அடுத்த தெரிவு கரகாட்டக்காரன் என்ற படத்திலிருந்து எஸ்.பி. பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியது. சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை இந்த பாடலை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கிராமத்து மண்ணினுடைய மனம் மாறாத கரகாட்ட கலையோடு கற்பனையும் கலந்த காதல் பாடலை கேட்கவே ஒரு தனி சுகம்தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அக்ரஹாரம் வாசு. பூங்குயிலே சேரி ஒன்று கேடு ஒன்னமான இட
மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒன்று கேடு ஒன்னமான இட தேடி வரும் நாடு எந்த நாடு. இன்று நேராக கலந்து சிறப்பித்தவர் தமிழ்நாடு மதுரை மாவட்டம் திருப்பாலை ஐயர் பங்களா என்ற முகவரைச் சேர்ந்த அக்ரஹாரம் வாசு. தமிழ்நாடு மதுரை மாவட்டம் திருப்பாலை ஐயர் பங்களா அக்ரஹாரம் வாசுக்கு எனது பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். ஒன்ன மறந்து இருக்க ஒரு பொழுதும் அறிய எம்மா கண்ணி முகத்தை விட்டு வேறெதையும் தெரிய வங்கத்தில வளைஞ்ச மஞ்ச கிழங்கெடுத்து உரசி எம்மா இங்கு மங்கும் பூசி வரும் எழிலிருக்கும் அரசி குடியிருப்போம் குண்டு கிளிய கொஞ்சி கிடப்போம் வாடி மடி திறந்த தேனோடு கடல் கடந்து காற்றில் கலை வெடித்த புதுமைகள் சிலையாய் நிலையாய் இதயத்தில் ஒன்றும் இலங்கை வாங்கி. நேரம் சரியாக 8 மணி. இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு இத்தோடு எமது இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை வலிமையான அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும். மீண்டும் சந்திக்கும் வரை நீங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்பவர் நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனில் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனில் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி என்று கூறி விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் கே. ஜெயகிருஷ்ணா. வணக்கம் நேயர்களே.